ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம். இன்றைக்கு காலையில், அதாவது 19 பிப்ரவரி அன்று காலையில் சன் டிவியினுடைய நியூஸ், அந்த நியூஸில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. வேளாங்கண்ணி போலீஸ் சரகத்தில் ஒரு 2 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி கட்டிய வாகனத்தில் வந்து 2-3 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி கட்டிய வாகனத்தில் வந்து ஒரு சொகுசு காரை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. இந்த காரை மடக்கி பிடித்து போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க பயன்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி கொடி கட்டிய கார். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இது ஒரு சாதாரண செய்தி தானேன்னு கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கி இருக்குது தெரியுமா? அதை நம்ம மக்களுக்கு சொல்ல வேணாமா? இந்த காணொலியை பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசுவோம் வாங்க. வேளாங்கண்ணியில் பாஜக கொடியுடன் காரில் வந்து சொகுசு காரை திருடி சென்ற 6 பேர் கைது. வணக்கம், இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். இப்ப காணொலியை பார்க்கும் முன்பாக நம்முடைய வழக்கமான வேண்டுகோள், எல்லோரும் நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். காலையிலே செய்தி அந்த பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துருப்பீங்க. சன் நியூஸ் தொலைக்காட்சி வழங்கிய கிளிப்பிங். இப்போ குற்றச்செயல் புரிகிறதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஒரு அடையாளமாக, ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய மனநிலையில் குற்றவாளிகள் ஒரு கிரிமினல் கும்பல் இருக்குது. தமிழகத்தினுடைய கிரிமினல் கும்பல். இது எப்போ தொடங்குனது தெரியுமா? இங்கே ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன், இன்றைக்கு கவர்னராக இருக்கிறாங்க. அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா மிஸ்டு கால் கொடுத்தால் உடனே உறுப்பினராகலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில். இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராகிறதுனா ஒரு 2 ஆண்டுகள் அவங்களுடைய கொள்கைகள் கிளாஸ்களுக்கு போய் அவங்களோட போராடி அவங்களால் உங்களை எடை போட்டு பார்த்து இவர் சரியான பொது உடைமை கொள்கை உள்ளவர் தான் சொல்லி அதற்கு பிறகு உங்களுக்கு உறுப்பினர் கார்டு அவருக்கு கொடுப்பாங்க. காங்கிரஸில் உறுப்பினர் ஆகிறதுனா உறுப்பினர் அவருக்கு இன்னொருத்தர் முன்மொழியணும், இவர் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லது காங்கிரஸ் அனுதாபி, காந்தி சுதந்திர போராட்டத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு, பேசுவார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஆண்டு கணக்கெல்லாம் இல்லை, அவங்க பார்த்துட்டு நல்ல ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நேர வரவழைச்சு அதன் பிறகு உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. திமுகவில் எப்படி? திமுகவில் நான் அண்ணா பெரியாருடைய பேச்சையெல்லாம் கேட்டு வளர்ந்தவன், எங்கள் குடும்பம் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திராவிட இயக்க கொள்கை, பகுத்தறிவு கொள்கைன்னு உடனே அவங்க உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அண்ணா திமுக, அவங்க புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவருடைய தொண்டன், அவருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்க ஒரு உறுப்பினர் கார்டை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க, உடனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த 25 உறுப்பினர் கார்டு ஃபார்மில் இது பண்ணணும். இது எதுவுமே தேவையில்லை, மிஸ்டு கால் கொடு அப்படின்னு உடனே மிஸ்டு கால் கொடுத்தால் உறுப்பினர்ன உடனே இருக்கிற முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி பாக்கெட் மாதிரி பிக் பாக்கெட்டு, என்ன ஆடு திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கிரிமினல் கும்பல் எல்லாமே உறுப்பினர். எதுக்கும் இருக்கட்டும், நம்ம ஒரு உறுப்பினர் ஆகி வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி உறுப்பினர் ஆகிட்டாங்க. அது இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்க. இப்போ நேற்று முந்தா நாள் வரைக்கும் எது வரைக்கும் வந்தது? ஹிஜாபு, அதாவது அவன் ஒரு நிதி நிறுவனம் இது பண்ணி அந்த ஹிஜாபு பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு சப்போர்ட் எல்லாம் நம்ம அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து மாநில தலைவரிலிருந்து அவங்க ரொம்ப லிங்க்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அது விசாரணை முடிவில் வெளிவரும், அதை நம்ம அதாவது அதில் விசாரணையிலே இருக்காங்க. சரி, அதன் பிறகு எது? ஆருத்ராவில் வெளிப்படையாகவே RK சுரேஷ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர், ஒரு பொறுப்பாளர், அவர் பெரிய அமௌண்ட்டோட துபாய்க்கு ஓட்டினார். அதன் பிறகு வந்து சரணடைந்திருக்கிறார்.
அதிலும் அமர் பிரசாத் ரெட்டி சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு எது? நியோமேக்ஸ். நியோமேக்ஸுடைய நிறுவனர்களில் ஒருவரான வீரசக்தி அவர் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர். இப்படி நிதி நிறுவனங்களுக்கு எல்லாமே அடைக்கலம், ஓடி போற நிதி நிறுவனங்களுக்கு எல்லாமே ஒரு அடைக்கலம், அவங்களுடைய உறுப்பினர் எல்லாம் அப்படி. அதன் பிறகு படப்பை குமார், அது தனி விங்கு, அது கூலிப்படையை வைத்து கொலை செய்வது, இடத்துக்காக இதுக்காக ரவுடி மாமூலுக்காக தான் ஒரு பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காக அது ஒரு விங், அது கூலிப்படையை வச்சு கொலை பண்ணி போட்டு தள்ளிடுற விஷயத்தை முடிக்கிறது, அது ஒரு கும்பல். இப்ப கடைசியா அப்டேட் ஆகியிருக்குது கார் திருடுறது. கார் திருடுவதற்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை கட்டி கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன? இந்த கிரிமினல் கும்பல்களிடம் ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்ன? அவன் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்னு நான் சொல்ல வரல, ஆனால் தான் செய்கின்ற ஒரு குற்றச் செயலுக்கு பாரதிய ஜனதா கட்சியை காட்டி பயமுறுத்தலாம். பாரதிய ஜனதா கட்சி கொடியை பார்த்தால் பயப்படுவான். இடி ரைடு விட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணிடுவோம். என்ன இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைடு, இடி ரைடுக்கு தான் இப்போ ரொம்ப பயம். இப்படியெல்லாம் இது பண்ணி உங்களை எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருந்தோம். போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே பயமுறுத்துகிற துணியை கொண்ட ஒரு கட்சியாக போயிடுச்சு. அதனால் இப்போ இந்த கிரிமினல் கும்பல் எல்லாமே இதை ஒரு தங்களுடைய அடையாளமாக பயன்படுத்திக்கிறாங்க. இனி வர வேண்டியது யாரு? இனி அடுத்து பிக் பாக்கெட் அடிக்கிறவன், ஏற்கனவே நில சீட்டிங் பண்ணுறவங்க, அவங்க நிறைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இனி பாலியல் சீண்டல் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது பெர்னாட் ஷா, ஒரு அறிஞர் பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வாக்கியம் சொன்னார். அது அண்ணா அடிக்கடி கோடிட்டு, அண்ணாவை இல்லை நிறைய பேருமே கோடிட்டு காட்டுவார்கள். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல்னு சொன்னார் பெர்னாட் ஷா. அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அல்ல. இப்ப பெர்னாட் ஷா வந்தார், அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த கட்சியை தான் குறிப்பிட்டு சொல்லுவார். அயோக்கியர்களின் கடைசி புகலிடமாக இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இப்போ அவங்களுக்கு இனி வர வேண்டியது என்ன? அடுத்த விங் இது வரைக்கும் அப்டேட் ஆகியிருக்குது. இப்போ பல்வேறு கிரிமினல் கும்பல்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் விளைவு, அடைக்கலம் கொடுத்து அவங்கெல்லாம் தங்களுடைய கைவரிசையை காட்டுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கபலமா அல்லது அதை ஒரு தங்களுடைய பாதுகாப்பாளனாக பயன்படுத்தி கொண்டு அந்த அடையாள அட்டை வைத்திருப்பதை தங்களை காப்பாற்றுகின்ற ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு இந்த குற்றச் செயல்கள், கிரிமினல் கும்பல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றதால கடைசியாக அப்டேட் ஆகியிருக்கிறது கார் கடத்தும் கும்பல். அது அடுத்து குழந்தை கடத்தல் இருக்கு, பிக் பாக்கெட் இருக்கு, வேற என்ன போதை கடத்தல் இருக்கு, இன்னும் அப்புறம் என்ன கள்ளச்சாராயம், குழந்தை கடத்தல், கள்ளச்சாராயம் சொல்லிட்டேன்னா வேற இன்னும் ஒவ்வொன்றாக அப்டேட் ஆகலாம். இந்த அப்டேட் ஆகி 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 கடைசியில் எங்கே போய் நிற்கும் இந்த கட்சி? இவ்வளவுமே சகிச்சுக்கிட்டு நல்ல மனுஷன்னு சொல்றவங்கலாம் ஏப்பா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு வேற கேட்குறீங்க. தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கானுங்க விவாத மேடைகளில் பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த தலைவர்களை விட்டு கொடுக்காமல். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையே. தமிழகத்தில் இருக்கின்ற கிரிமினல் கும்பல்கள் எல்லாம், அதாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஒரு கட்சி, நோட்டாவுக்கு கீழே மட்டுமே வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கின்ற கட்சி, இதுவரைக்கும் தமிழகத்திலே தன்னை ஒரே ஒரு தொகுதி, அந்த கன்னியாகுமரி தொகுதி தவிர மற்ற இடங்களிலே தன்னை நிரூபித்துக் கொள்ளாத கட்சி, நிரூபித்துக் கொள்வதற்கு தகுதியற்ற கட்சி. இங்கே இவ்வளவு கிரிமினல் கும்பல்கள் இவ்வளவு ஆட்டம் போடுறானுங்கன்னா, ஏப்பா இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற யூபியில என்னையா பண்ணுவாங்க?
யூபி, மத்திய பிரதேஷ், குஜராத்து, ராஜஸ்தான் இங்கே எல்லாம் என்ன ஆட்டம் போடுவாங்க. வட இந்தியன் அங்கிருந்து தெரிச்சு ஓடியானா இங்க வேலைக்குன்னு பார்த்தா அது இதுதானா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாமல் இவனுங்க இந்த கிரிமினல் கும்பலுடைய அளப்பறைகள் தாங்க முடியாம தாயா அங்கிருந்து ஓடியாரான், படையெடுத்து வர்றான், தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் கோரி வர்றாயா. அப்படிப்பட்ட பார்வையில தானே பாரதிய ஜனதா கட்சியை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு மேல் ஒரு உதாரணம் வேண்டுமா இவர்களுடைய யோக்கியதைக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோக்கியதைக்கு? நல்ல மனுஷன் வாரன் செம்படுத்து உள்ள வை அப்படிங்கிற கதையா என்ன? நல்ல மனிதர்கள், நல்ல கொள்கை, இந்த மாபெரும் கொள்கையை கண்டுபிடித்து கொடுத்த என்ன இந்த மாபெரும் கொள்கையை, மிஸ்டு கால் கொள்கையை அமுல்படுத்தியவருக்கு பரிசு கவர்னர் பதவி. இந்த கொள்கையினுடைய விளைவு எப்படி தெரியுது? நமக்கு சிந்திச்சு பார்க்கவே முடியல. யூபியில எல்லாம் எவ்வளவு கிரிமினல் தாண்டவம் ஆடும். அதுதான் அவங்க புகுந்து கூட்டு பாலியல், கூட்டு வன்கொடுமை, கூட்டு பாலியல், மனிதர்களை உயிரோடு போயிட்டு எரிக்கிறது சர்வசாதாரணமாக பண்றாங்கல்ல. அப்ப இந்த கட்சியினுடைய ஆதரவுனால தானே இங்க இவ்வளவு ஆட்சி பொறுப்பிலே இல்ல, கடைசி இடத்துல இருக்கும் போதே கிரிமினல்கள் மிகவும் விரும்புகிற கட்சியாக, கிரிமினல்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு கட்சியாக, தங்களுடைய பாதுகாப்பு வளையமாக கிரிமினல்கள் நினைக்கின்ற ஒரு கட்சியாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. இதுல வேற அண்ணாமலை வந்து இவர் முதல்வராவாராம். முதல்வராகனா கிழிஞ்சதுயா தமிழ்நாடு. அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து புறப்பட்டு ஓட வேண்டியதுதான். எதுக்கு? நார்த் இந்தியா பக்கம் நம்ம ஓட வேண்டியதுதான். தமிழன் ஓடுகின்ற நிலைமையை தான் அண்ணாமலை உருவாக்குவார். அண்ணாமலை அவர் கனவு காண்கிறார். அது நடக்காத விஷயம். இருந்தாலும் இவங்களை நம்பி இவர்கள் முதல்வராகினால் இதுதானே நடக்கும். இப்பவே இவ்வளவு குற்ற கும்பல்கள் உங்களுடைய கட்சி பெயரை, உங்களுடைய கட்சி கொடியை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு போறாங்களே. இப்ப இது ஒரு அருமையான விஷயம் தமிழக போலீஸுக்கு. இல்லை, நீங்க மத்திய அரசுல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க ஆடுவீங்க. அதன் பிறகு தமிழகத்தில் இருக்கிற குற்றவாளி கும்பல்களை, கிரிமினல் கும்பல்களை பிடிக்க வேண்டும் என்றால் வேற எங்கேயும் போக வேணாம். நேர பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸுக்கு போய் அந்த உறுப்பினர், மிஸ்டு கால் உறுப்பினர் லிஸ்டை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி எடுத்து அதுல இருந்து எடுத்துடலாமே. அதுல இருந்து எடுத்து எல்லாரையும் எவனை பிடிக்கணுமோ எங்கெங்கே எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சு பிடிச்சி உள்ள போட்டுடலாம். இது ஒரு அருமையான விஷயம் மாட்டி இருக்குது. ஆகவே இது ஒரு சிறிய செய்தி அல்ல. பல சமூக வலைதள ஊடகவியலாளர்கள் கடந்து போய்விட்டார்கள் நினைக்கிறேன். நாம் அப்படி கடந்து போக விரும்பவில்லை. இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு அருவருப்பான விஷயம், மிக மிக அயோக்கியத்தனமான விஷயங்களை ஒரு கட்சி ரொம்ப வெளிப்படையாக, மிகவும் வெளிப்படையாக கையாண்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்வதற்காகத்தான் நாம் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு இதை விமர்சித்தோம். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மிஸ்டு கால் லிஸ்ட்ல சேர்ந்தவனா இருப்பான். இல்லாவிட்டால் ஒரு குற்றச்செயலுக்கு ஒரு கட்சியினுடைய இமேஜை, கொடியை பயன்படுத்துகின்ற அளவிற்கு கிரிமினல் கும்பல்களிடம்தான் பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்காக இருக்கிறது. குற்றம் செய்ய விரும்புபவர்கள், குற்ற சிந்தனை உள்ளவர்கள், கிரிமினல்களின் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அமோகமாக வளர்ந்திருக்கிறது. அண்ணாமலை அவர்களை மக்கள் மத்தியிலே அல்ல. ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. 2026 தேர்தல், 2024 அதில் பார்க்கலாம் உங்களுடைய யோக்கியதை அப்போது தெரியும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். மறக்காமல் பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.